இன்னைக்கு வீடியோவில் ஸ்டார் மேக்கரில் இருக்க நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, ஸ்டார் மேக்கரில் ஏர்ன் பண்ண முடியுமா? கொஸ்டின் மார்க். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டார் மேக்கரில் ஏர்ன் பண்ண முடியுமா, எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அக்கௌண்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுலாம் என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸ்டார் மேக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நம்ம ஏர்ன் பண்ண முடியாது. ஸ்டார் மேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து சிங்கிங் ஆப் தான், ஓகேங்களா. அதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணவே முடியாது, ஓகேங்களா. சுத்தமாக ஏர்ன் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் எஸ்எம்ல இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிற மணியோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அப்படி தான் வந்து ஒரு 1 மந்த்துக்கு 1 ரூபா அப்படின்ற ரேட்டில் தான் ஏறும். ஏன்னா ரொம்ப வந்து மணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப கம்மி, ஓகேங்களா. அப்படியே நம்ம ஏர்ன் பண்ணாலுமே அதை வந்து நம்ம வித்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மேக்கர்லேயே அதை வந்து கேண்டியாக மாற்றிக்கிறது தான் முடியும். இப்போ கோல்டு காயினாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரிக்கே மாற்றிக்கலாம், ஓகேங்களா. அந்த மாதிரிக்கே மாற்றுறப்ப நம்ம வந்து அதை ஏர்ன் பண்ணி அதை வந்து நம்ம வித்ரா பண்ணி நம்ம செலவழிக்கிறோம்லாம் முடியாது. நம்ம அங்கேயே வந்து கேண்டி வாங்கிக்கலாம், ஓகேங்களா. அதையும் நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டெலாம் நான் தெளிவாக போட போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஐடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 வருஷமாக நீங்கள் பாட்டு பாடிட்டே இருந்தால் தான் டைமண்ட் ரேட்டு வந்து ஒரு 1000ஆவது லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். சும்மா 100 200 அப்படிலாம் இருந்தால் நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியாது. அந்த டைமண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே போனால் தான் நம்ம அந்த ரேட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம கேண்டி வாங்கிக்கிற முடியும், ஓகேங்களா. நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் நான் என் ஐடியாவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் எல்லாம் சொல்லித்தரேன், நீங்கள் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. மணி ஏர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு 1 ரூபா 2 ரூபான்ற ஏறதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார் மேக்கர் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். டெய்லியுமே ஆக்டிவாக இருக்கணும், டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பாட்டு அப்லோட் பண்ணணும். ரொம்ப ஆக்டிவாக இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈஸியாலாம் அவங்க ஒரு பாட்டுக்கு வந்து 10 ரூபா, ஒரு பாட்டுக்கு 20 ரூபான்லாம் கொடுக்க மாட்டாங்க. 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு தான் ஏறும், 50 பைசா இந்த மாதிரி கணக்குதெல்லாம் ஏறி இருக்கும். அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 134 ரூபாயோ ஏதோ சம்திங் ஏதோ இருக்குது. அதை வந்து வித்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பண்ண முடியல. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயின்ஸாக தான் மாற்றிக்க முடியும், வித்ரா பண்ண முடியல. இப்போ வாங்க நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன், அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்டார் மேக்கருக்கு போய் நம்மளோட இன்கம்லாம் எங்கே இருக்குது, அது எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா. இதுக்கு வந்து நம்ம ஸ்டார் மேக்கரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்கம்னு ஒரு ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார் போட்டு இன்கம்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்கம்லாம் காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைமண்ட் ரேட்டு, நான் ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரிக்கே டைமண்ட் ரேட்டு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து 1 2 3 இருக்கும், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்கும், சில பேர்த்துக்கு 300 ப்ளஸ் சம்திங் ஏதாவது இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1183 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1000க்கு மேலே இருக்குது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மேக்கரை ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சாங்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 சாங் 2 சாங் நான் பாடுவேன். அது மாதிரி பாடுறதுனால எனக்கு இந்த டைமண்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வந்து நல்லா ஆக்டிவாக நீங்கள் போஸ்ட்லாம் நிறைய போட்டுக்கிருந்தீங்கன்னா உங்களுக்கும் இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வித்ரா பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா வித்ரா பண்ண முடியாது, ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. கன்ஃபார்ம் கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா வித்ரா ஆகாது, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம காயினாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் காயின் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அவைலபிள் டைமண்ட் ரேட் காட்டும். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனை டைமண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம காயின்ஸாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1000 பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 500 காயினை நான் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 500 கிளிக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 காயினும் ப்ளஸ் 15 போனஸ் காயினும் கிடைக்கும், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ வேணாம், நான் 300 காயின் மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், மிச்சதுக்கு காயின்ஸு வந்து மிச்சம் அந்த டைமண்ட் ரேட் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த 300 காயின்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 300 காயின்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 36 காயின்ஸும் ப்ளஸ் 6 போனஸ் காயின்ஸும் கிடைக்கும், 6 கோல்டு காயினும் கிடைக்கும், ஓகேங்களா. இது மாதிரிக்கே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 500 காயின்ஸ் மைனஸ் ஆகிரும். அப்படி மைனஸ் ஆகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நீங்கள் பாட்டு பாடி போஸ்ட் பண்ணுறப்ப திரும்ப வந்து அது இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. இந்த மாதிரிக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் வந்து எந்த ஆப் ஃபார் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இது வந்து பே ஆகிரும். பே ஆன பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் ஐடியில் வந்து இந்த காயின்ஸ்லாம் அப்டேட் ஆகிரும். நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 25,000 அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நிறையா வாங்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 25,000 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா
3000 காயின்ஸ் வாங்கலாம். இப்போ 2500 காயின்ஸ்னால் 300 காயின்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரிக்கு தான் ஓகேங்களா. உங்கள்கிட்ட இந்த டைமண்ட் ரேட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 300 இருக்கணும். 300 இருந்தால் தான் நம்ம கோல்டு காயின்ஸ் வாங்க முடியும். உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இதில் வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதில் ஏதாவது டவுட்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய். வீடியோ பார்த்தீங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.